வணக்கம் நேயர்களே, தமிழ் சூரிசிவம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை வரவேற்கிறோம். 2025 குரு பெயர்ச்சி பலன்கள். கடகராசி அன்பர்களுக்கு காலை வணக்கம். இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவான் ஒரு கடவுளுக்கெல்லாம் ஒரு குரு. இந்த குருவினுடைய அருளால் ஒரு 13 மாதங்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? தன்னுடைய ராசியில் இருந்து 12வது வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து 12வது வீடு. அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் பொறுத்தளவில் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற பொழுது அவருடைய பார்வை 5, 7, 9 என்கிற வீடுகளை பார்ப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. இந்த கடகராசிக்கு குருவினுடைய பார்வை 4ஆம் வீட்டில் விழுகிறது. 4ஆம் வீடு, 6ஆம் வீடு, அதே போல் 8ஆம் வீட்டிலும் குருவினுடைய பார்வை விழுகிறது. பொதுவாக 4ஆம் வீட்டில் குருவின் பார்வை இருந்தால் வீடு, வண்டி, வாகனம், சுகம், சௌக்கியம், வியாபாரம், நல்ல நிம்மதியான வாழ்க்கை முறைகள் கண்டிப்பாக கிடைக்கும். மாத்ருஸ்தானங்கிறனால தாயார் வகையில் நன்மை உண்டாகும். நிறைய பேருக்கு புதிய வீடுகள் வாங்குவதற்குரிய யோகங்களை கொடுப்பார். மனைவி பெயரில் வீடு வாங்கினால் மிகச்சிறப்பாக இருக்கும். அதே போல் நிறைய பேர்களுக்கு வாழ்க்கையில் பொறுத்தளவில் ஒரு வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு முன்னேற்றம், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், கடந்த காலத்தில் உள்ள கசப்பான சம்பவங்கள் எல்லாம் நீங்கி ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டாகும். குரு ஒரு நபருடைய வாழ்க்கையில் குழந்தைகள், மகிழ்ச்சி, வீடு, செல்வம், செழிப்பு, நல்ல திருமண வாழ்க்கை போன்ற எல்லாத்தையும் கொடுப்பார். அப்போ 4ஆம் வீட்டில் இருப்பதினால் நிறைய பேர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவானினுடைய நன்மை நிறைய நடக்க இருக்கிறது. அதே போல் இந்த குரு பகவான் பொறுத்தளவில் ஒரு ஆண்டு முழுவதும் அங்கு இருந்தாலும் திடீரென்று அதிசாரமாக செல்வார். ஆக இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு கடகராசி அன்பர்களுக்கு எப்படி நன்மைகளை தருவார் என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். கடகம் என்பது குருவினுடைய ஒரு உச்ச வீடு. 6 மற்றும் 9வது வீட்டிற்கு இந்த குரு பகவான் ஒரு அதிபதி. பொதுவாக இந்த குரு பயிற்சி 2025 படி உங்கள் ராசியின் 12வது வீட்டுக்குள்ளே அவர் வர்றதுனால குரு 12ஆம் வீட்டிற்கு செல்வதனாலும் நல்ல வேலைகளில் பணம் செலவழிக்கும் போக்கு அதிகரிக்கும். நிறைய விரயம் செய்து சுகத்தை சந்திப்பீர்கள். வெளிநாடு போவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். பல நல்ல செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குலதெய்வம், வழிபாடு, மதிப்பு, மரியாதை, பெரியோர்களிடத்தில் ஆசீர்வாதம், தந்தைக்கு சில வைத்திய செலவுகள் கூட பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பலருக்கு ஆன்மீக யாத்திரைகள் எல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பணம் நிறைய பகவான் கொடுப்பார். அது விரயமும் செய்ய வைத்து விடுவார். உங்களுக்கு ஒரு மன நிறைவை தரவும் செய்வார். சமூகத்தில் உங்களை ஒரு புதிய மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வெளிநாடு, வெளிமாநிலம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்தணும். கொழுப்பு தொடர்பான பிரச்சனையை ஏற்படுத்தலை. ஏன்னா 6ஆம் வீட்டின் அதிபதி நோயை கொடுக்கக்கூடியவர், கடனை குடிக்கக்கூடியவர். அவர் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், நோய்கள்லாம் பாதிக்கலாம். 6ஆம் இடம் என்பது நோய், 12 என்பது ஹாஸ்பிட்டல். அதனால் கடனை வாங்கி கடனை அடைக்கலாம். வைத்திய செலவுகள் யாருக்காவது வரலாம். 4ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீட்டை பார்க்கறனால சில செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல இணக்கங்கள் எல்லாம் உருவாகும். அதனால் உங்களுக்கு பொறுத்தளவில் எல்லா நன்மைகளும் உண்டாகும். அக்டோபர் மாதம் குரு உங்கள் ராசிக்குள்ளே நுழையும் போது நல்ல பலனை கண்டிப்பாக தருவார். அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, டிசம்பர் மாதத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாழன் அன்று ஹரி பகவானையும் விஷ்ணு பகவானையும் நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயம்தான் உண்டாகும். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.